அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் OnePlus Nord N10 மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ அப்டேட்ஸுக்கு அதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். OnePlus Nord N10 இந்த மொபைல் பற்றி சொல்லணும்னா, இந்த மொபைல் வந்து இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை, கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியாக நம்ம கையில் வந்து நமக்கு இந்த மொபைல் கிடச்சிருக்கு. இந்த மொபைலை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ்குள்ளாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸோட டிசைன் பற்றி பார்க்கலாம். பாக்ஸோ ஃப்ரெண்ட்லேயே Nord N10 அந்த இது கொடுத்துருக்காங்க. Note 10 சீரிஸை தான் N10 கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா OnePlus அவங்களோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா அவங்களோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க OnePlusன்னு. பாக்ஸோட பேக் சைடு பார்த்தாச்சுன்னா மொபைலோட கலர் கொடுத்துருக்காங்க, மிட் நைட் ஐஸ் கலர். அது கூடவே வந்து 6GB RAM 128GB அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, Qualcomm Snapdragon ப்ராசஸரோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா, பாக்ஸுக்குள்ளாடி ஃபர்ஸ்ட் வந்து மொபைலை கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து ஷைனிங் கலர்ல வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப லுக்கா இருக்கு. மொபைல் அந்த பக்கம் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளாடி இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா, அஸ் யூஷுவல் எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து சி டைப் சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் இவ்வளவு தான் வருது. இதுக்கான பேக் பவுச், டெம்பர் கிளாஸ் எதுவுமே பாக்ஸில் வரல. நெக்ஸ்ட் வந்து மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். மொபைல் பார்த்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.4 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொர்லா கிளாஸ் 3 வருது. 2.5D கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை 19 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளேல 16MP பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து மொபைல் பற்றி பார்த்தாச்சுன்னா, மொபைலுக்கு மேலேயும் கீழேயும் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு. அதுக்கடுத்து கீழே பார்த்தாச்சுன்னா சார்ஜிங் போர்ட், ஹெட்செட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமாக மொபைலோட பேக் சைடுன்னு பார்த்தாச்சுன்னா ஒரு 64MB மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 8MB வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 2MB பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. 2MB பொக்கே மோட்காவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தாச்சுன்னா கேமரா கீழே வந்து ஃபிங்கர் பிரிண்டும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் உண்மையாக ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த மொபைல் யூஸ் பண்ணி எடுத்த கொஞ்சம் வீடியோஸ், போட்டோஸ் வந்து இந்த வீடியோ கூட லிங்க் பண்றேன், பார்த்துட்டு வாங்க. வீடியோ பார்த்தாச்சுன்னா 4K வீடியோ 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் HD வீடியோ வந்து 16 ஃப்ரேம் பர் செகண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தாச்சுன்னா ஃபுல் HD வீடியோ வந்து 120 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுவே HD வீடியோனா 240 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த மொபைலோட கேமரா பத்தி பேசணும்னா, ஃப்ரண்ட் 16MB கேமரா கொடுத்துருக்காங்க. அது உண்மையாவே பெஸ்டா இருக்கு. நான் யூஸ் பண்ணல ஃப்ரண்ட் கேமரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேக் கேமரா எடுத்தாச்சுன்னா 64MB மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 64MB அளவுக்கு ஒத்தா இல்லைன்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க இந்த மொபைலை வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா பேக் சைடு 64MB கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி பொக்கே மோட், ஸ்லோ மோஷன் எல்லாமே வந்து பெஸ்டா தான் இருக்கு. மெயின் கேமரா குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கேமரால நிறைய ஆப்ஷன் புதுசா கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமாக சொல்லணும்னா, கேமரா நம்ம இப்போ ஃப்ரண்ட் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம்னா ஸ்க்ரீனில் டபுள் டேப் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் கேமரா ஆன் ஆகும். பேக் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா டபுள் டேப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகுது. இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம கேமராவில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் இருக்க மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் வந்து நான் இது வரைக்கும் வேற எந்த மொபைல்லையும் பார்க்கல. இந்த மொபைலில் தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்னா அந்த வீடியோவை பாஸ் பண்ணாமல், ஸ்டாப் பண்ணாமலே வந்து மோடை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வைட் ஆங்கிள் போடணும், வைட் ஆங்கிள் போடலாம். 2x ஜூம் ஆப்ஷன் போடணும், 2x ஜூம் ஆப்ஷனும் போய்க்கலாம். வீடியோ ஸ்டாப் பண்ணாமலே இப்படி மோட் சேஞ்ச் பண்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து மொபைலோட சிம் ஸ்லாட் பார்த்தாச்சுன்னா 2+1 சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு பிளஸ் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு வந்து 512GB வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மொபைலோட மெமரின்னு பார்த்தாச்சுன்னா 6GB RAM 128GB மெமரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் இந்த மொபைலை பத்தி பேசணும்னா, இந்த மொபைலோட சார்ஜிங் தான். 30T வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைல்ல இருக்கு. அது கூடவே 4300 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தாச்சுன்னா Snapdragon 690 ப்ராசஸர் ஆக்டோ-கோர் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட OS அப்படின்னு பார்த்தாச்சுன்னா Android 10 யூஸ் பண்ணிருக்காங்க. அது கூடவே வந்து OnePlus ஓட Oxygen 10 OS சப்போர்ட்டும் இதுல இருக்கு. இந்த மொபைல் பார்த்தாச்சுன்னா ஃபுல்லாவே 10 வருது. அதுல இருக்க OS Android வெர்ஷன் 10 தான், Oxygen வெர்ஷன் 10 தான். இந்த மொபைலோட மாடலும் 10 தான். இந்த மொபைலோட பேட்டரி பேக்கப்னு பார்த்தாச்சுன்னா, நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி பேக்கப் ரொம்ப பெஸ்டா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மொபைல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் நான் யூஸ் பண்ணேன். இது வரைக்கும் ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியல. இந்த கேமராவை தவிர மற்றபடி எந்த ப்ராப்ளம் எனக்கு தோணல. இன்னொரு விஷயம், இந்த மொபைல் எனக்கு பிடிக்காத
விஷயம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா இந்த மொபைல்ல இருக்க மெனு தான். கூகுள் லான்ச்சர் போட்ட மாதிரி இருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது வேற ஏதாவது லான்ச்சர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் மொபைல்ல டிஃபால்ட்டா வேற மாதிரியான லான்ச்சர் கொடுத்திருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் லுக்கா இருந்திருக்கும். இந்த மொபைல நாம ஃபாரின் கண்ட்ரில இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினதா. இந்தியாவில் இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. இந்தியாவில் மார்க்கெட்டுக்கு வரும்போது இது என்ன ரேட்டு வரப்போகுது அப்படின்னு கரெக்டா சொல்ல தெரியல. ஆனா நாங்க இந்த மொபைல் வெளியில வாங்கும்போது 28,000 ஆயிருக்கு. இந்தியா ரேட்டுக்கு என்ன பட்ஜெட்ல வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைல் பத்தின உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை நீங்க இந்த மொபைல் வாங்கினாலும் அதுல என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, அந்த மொபைல் பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க. இந்த மொபைல் பத்தி இன்னும் ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல கேளுங்க. அதை பத்தி தனியா ஒரு வீடியோ கண்டிப்பா பண்றேன். அடுத்த வீடியோல இன்னொரு மொபைல் ரிவ்யூவோட சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.